வாரம் வாரம் கவி மல்லிகை மொட்டு. உங்கள் புலவர் தஞ்சை வீரே விக்டரின் அமுதுமொழியால் அன்பார்ந்த வணக்கம். கவி மல்லிகை மொட்டு 16. விந்தை மிகு அறிவாளை, சிந்தை மிகு ஆற்றலாளை, அதிசயத்தை, முன்னோர் சொல்லும் அற்புதத்தை ஆற்றுகின்ற திறமை உள்ள இளைஞர்களே, இன்று நெஞ்சார பெண் வாழ்வை உற்று பாருங்கள். கொஞ்சம் ஆண்டோரின் தாண்டோரின் கூற்றை பாருங்கள். கற்பதனால் அறிவு வளருமடா என்றும் கற்றதனால் பகுத்தறிவு பெருகுமடா. சிந்தனையால் பகுத்தறிவு பெற்றாலும் ஏன் சீர்மை மிகு சொல்லுமில்லை, வாழ்வில் நேர்மையான செயலும் இல்லை. நகை நட்டு சீர் வரிசை என்று இளைஞர்களே எதிர்பார்த்து நீங்கள் வாழலாமா? அன்பை பகையாக்கி பெண்ணை சீரழிக்கும் வரதட்சணை சதிர ஆட்டத்தை ஆடலாமா? பாதியாய் வாழ்வு இழந்து பாழும் கிணற்றில் விழுந்து நீதிக்காய் போராடும் பெண்ணின் நிலையறிந்து பெண்ணின் புதி நிறைந்த வாழ்வை நீங்கள் சிந்திக்கலாமா? வரதட்சணை நச்சு புகையக்கும் கயவர்களின் முகத்திரையை விளக்கலாமே. அந்த தீயவரின் முகவரியை கிழிக்கலாமே. பெண்தான் நம்மை பெற்று வளர்க்கின்றார். ஒரே வயிற்றில் பெண்ணோடு பிறந்து வாழ்கின்றோம். பின்னர் பெண்ணிலை ஏன்தான் புரியவில்லை? கொடுமையால் சிதைந்து தத்தளிக்கும் பதுமையின் வாழ்வு மலர்ந்திடவே. கொடுமையால் சிதைந்து தத்தளிக்கும் பதுமையின் வாழ்வு மலர்ந்திடவே. பெண்ணின் வாழ்வில் புதுமை படைத்து வாழ்ந்திடவே. பெண்ணின் வாழ்வில் புதுமை படைத்து வாழ்ந்திடவே. அவள் பெருமை காண வாழ்த்திடுவோம். பாரதியின் புரட்சி செயலில் சென்றிடுவோம். மறுமலர்ச்சி செய்து வென்றிடுவோம். இன்றைய இளைஞர்களே, சிந்திப்பீர், செயல்படுவீர்.